இன்றைக்கு வக்ஃப் போர்டு உடைய சட்டத்தை தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பாத்தீங்களா? இதை மறைப்பதற்கு, ஏனென்றால் இதை உள்ள இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற ஜவாதுல்லாருக்கும் தெரியும், ஆளுநர் ஷாமி நிவாஸ் அவர்களுக்கும் தெரியும், அங்க இருக்கிற அந்த இஸ்லாத்தை சேர்ந்த திமுக கூட இருக்கிற இஸ்லாத்தை சேர்ந்த அத்தனை தலைவர்களுக்கும் தெரியும். இதையெல்லாம் மறைப்பதற்கு இப்படிப்பட்ட கபல நாடகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து காவல்துறையும் இன்றைக்கு ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. என் அப்பன் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்களை காணவே இல்லையே. அவர் வரவே மாட்டார். அவர் மேடையில் மாத்திரம்தான் மது குடுத்து விட்டு பேசுவார். போதையில் மாத்திரம்தான் என் அப்பன் முருகன் என்பார். போதையில் மாத்திரம்தான் என் தந்தை பெரியார் என்று சொல்லிதான் பேசினார். இப்போதான் பெரியார் அவர் திட்டுற மாதிரி பேசுறார். ஆகவே சீமான் அவர்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. இன்றைக்கு அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார். சீமானை இந்த அரசியல் களத்திலே உள்ளே தயவு செய்து நுழைக்காதீங்க. அவரை போல ஒரு கபலதாரி அவர் நினைத்துக் கொண்டிருந்தார், நாங்கள் எப்படியாவது தனித்து நின்று பிரபாகரன் பேரை சொல்லி ஒரு சீட்டாவது வாங்கிடுவோம், 2 சீட்டாவது வாங்கிடுவோம் சொல்லி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏதோ ஒரு சாவுக்கு போனவர் உள்ள உட்கார்ந்து பேசி பெட்டி வாங்கினார் என்று சொல்லி எல்லாம் ரொம்ப கலப்பினார்கள். ஆகவே அவரும் ஒரு சின்ன அறிக்கையை கூட விடவில்லை. புதிதாய் கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்களும் திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு சின்ன அறிக்கையை கூட கொடுக்கவில்லை. இவர்கள் எல்லாம் கபடான ஒரு அரசியல் நாடகத்தை இவர்கள் தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில்.